ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கரி கார்னர். நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கடையிலெல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான, பார்க்க அழகான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். முதல்ல ஒரு குட்டி பவுல் எடுத்து அதில் ஒரு பிஞ்ச் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க, குங்குமப்பூ. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி இதை தனியாக வச்சுடுங்க, நல்லா ஊறணும் இது. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் அளந்து தான் நான் செஞ்சுருக்கேன். இங்கே டம்ளர்ஸோ இல்லை மெஷரிங் கப்ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை செய்யலாம். எந்த கப்பில் செஞ்சாலும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சுகர் சேர்த்துருக்கோம். இப்போ அது கூடவே ஒரு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் இதே கப்லேயே நான் மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 3 கப்ஸ் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் தான் எல்லாமே அளந்து போட்டது. மில்க் பவுடர், சுகர், மில்க் மூணுமே இந்த கப் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இனி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரம் அடி பிடிச்சிரும். கைவிடாமல் இப்படி கிண்டணும், இல்லைன்னா லோ ஃப்ளேமில் இருந்தாலுமே டக்குன்னு அடி பிடிச்சிடும். 2லேருந்து 3 நிமிஷம் இப்படி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இப்படி எட்ஜஸில் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இப்போ நல்ல சாஃப்டான ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இனி இதை 2 போர்ஷனாக நம்ம பிரிச்சுக்கலாம். டிவைட் பண்ணின 2 போர்ஷன்லேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் போட்டுக்கோங்க. எதுக்கு இந்த பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு ரோல் பண்ண போகிறேன்னா, ஒட்டாமல் கிடைக்கிறதுக்கு வேண்டி தான். ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறது. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த மிக்ஸ் மேலே இன்னொரு பேப்பரையும் வச்சு இப்படி ரோல் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே பண்ணினா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நீட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ண வருது. இதில் ஆயிலோ பட்டரோ அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இல்லாமையே இது ஒட்டாமல் வரும் கரெக்டாக. இங்கே பாருங்கள், ஈஸியாக எடுக்க வருது. இது அப்படியே இருக்கட்டும். இனி நம்ம டிவைட் பண்ணியிருந்த இன்னொரு போர்ஷனில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிற ஆல்மண்ட்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிற பிஸ்தாஷியோஸ் அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சாஃப்ரான் மில்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது இந்த மிக்ஸையும் எடுத்து நம்ம முதல்ல பண்ண மாதிரியே இந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சுக்கலாம். முதல்ல பண்ண மாதிரியே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை கூடி மேலே வச்சு இதே மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் வருது. அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறது. இப்போது நம்ம இந்த சாஃப்ரான் போட்டு ரெடி பண்ணியிருந்த இந்த மிக்ஸை இதுக்கு மேலே முதல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலேயே அப்படியே வச்சுடுங்க. இப்போது இந்த 2ஐயும் இதே மாதிரி ஒரு ரோலிங் பின் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா ஸ்மூத்தாக இப்படி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மேலே இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இனி இதை ரோல் பண்ணிடலாம். பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக ரோல் பண்ணுறதுக்கு வரும். இந்த பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி ரோல் பண்ணுறதுனால கிராக்ஸ் இல்லாமல் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும். இதை பட்டர் பேப்பர்னு கூட சொல்லுவாங்க. கேக்கெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பேப்பர் இது. இது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கிது. சில்வர் ஃபாயில் இல்லைன்னா கிளிங் ஃபிளிங்கில் கூடி இதே மாதிரியே பண்ணலாம். இப்போது பாருங்கள், நல்லா டைட்டாக ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக ஷேப்பில் வரும். மெதுவாக ஸ்லோவாக டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். இது இப்போ நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஷேப்பில் வந்திருக்கு. இதை தேவையான ஷேப்ஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெதுவாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த எல்லோ கலரும் கூடி சேர்ந்து கரெக்டாக அழகாக வரும். கடைகள் எல்லாம் வாங்குகிற மாதிரியே அதே மாதிரி அழகாக வந்திருக்கு. இது ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி. குக்கிங்கே தெரியாதவங்க கூட ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை. தீபாவளிக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். Wish you all a very happy, safe and a prosperous Diwali.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் டு கெட் ஆல் மை நியூ அப்டேட்ஸ். அப்போது அடுத்த ஒரு புது வீடியோவில் புது ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.